friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல kids special குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான Dora cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணிரலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு முட்டையை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணணும். நல்லா நொரப்பொங்க அடிச்சாதான் pancake வந்து நல்லா ஃப்ளஃபியா வரும். அதனால நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து 1/4 கப் சர்க்கரை. இந்த அளவு சர்க்கரை வந்து சரியா இருக்கும். ஏனா உள்ள வந்து நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் வைக்கிறோம்ல, அதனால இந்த அளவு போதும். அப்புறமா பால். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 கப் பால் எடுத்துர்க்கேன். தேவைப்பட்டா நம்ம அப்புறமா மீதி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேன், கொஞ்சமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரையணும். இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்க்கலாம். நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 130 கிராம். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஆப்ப சோடா அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி. பால் வந்து முதல்ல நம்ம குறைவா சேர்த்துட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதனால முதல்ல குறைவா சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இப்படி வச்சு பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரீயாக விழுற மாதிரி இருக்கணும். இது வந்து சரியாக இருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தோசை கல்லில் ஒரு கரண்டி மாவா உள்ள சேர்த்து சுற்ற வேண்டியதுதான். தோசை கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, குறைவான சூடில் வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்து லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஓட்டையாக வரும். இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆனதும் இதை லைட்டாக திருப்பி போட்டுட்டு உடனே ரெடி ஆயிரும். நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆனதும் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். பேன்கேக்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட்டை உள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து அப்படியே உள்ளே சுற்றி வச்சுட்டு மூடிட வேண்டியதுதான். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி சிப்லாக் பேக்கில் கொஞ்சமாக சாக்லேட் ஸ்ப்ரெட்டை உள்ளே வச்சுட்டு சின்ன டிசைன் கூட இதுக்கு மேலே பண்ணிக்கலாம். அப்போ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான டோரா கேக் ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த டோரா கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.